தந்தையின் பெயரோ நம்பி. தாயின் பெயர் நங்கை மோகினி. கண்டு வந்தது கனியே கிடையாது, கன்னி. கண்டு வந்த கன்னியின் பெயர் இளையவள் சுந்தரவள்ளி. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதி வேலை முடிஞ்சு. பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசுனேன். என்ன பத்தி எடுத்து சொன்னீங்களா? தாமா மாப்பிள்ள நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ணிக்கமானி. என்ன சொன்னா? உங்களை பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலன்றா? பிடிக்கல ஏன்னு கேட்டேன். சரி. பண்டாரம் பரதேசி மொட்டையாண்டி கொட்டையாண்டி கோமன ஆண்டி ஏற்கனவே ஒருத்தனோட புருஷன் எனக்கு தேவையானு கேட்க. தெரியாம பேசுற அவகிட்ட நம்ம தெரிஞ்ச மாதிரி ஏதாவது போய் சொல்லணும். ஆக உங்களுக்கு பக்குவத்தில் பொம்பளைகிட்ட எப்படி பேசணும் சம்மந்தம் இல்லாத மச்சான். பொம்பளைகிட்ட எப்படி பேசணும்? அந்த ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். பெண்களோட குணம் எப்படி தெரியுமா? மிஞ்சினால் கெஞ்சுவதும் கெஞ்சினால் மிஞ்சுவதும் பெண்களோட குணாதிசயம். என்ன செய்யறோம் சொன்ன தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வீம்பா பேசுற பொம்பளைகிட்ட கொஞ்சம் பக்குவமா அப்படிலாம் இல்லம்மா, இல்லை சரியா போகுமா அப்படின்னு. இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கு. நான் அதுக்கு அப்பாற்பட்ட பெண்ணாசை இல்லாதவன் இல்லையா? கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். என்ன சொல்ற கேட்க முடியாதா? சரிங்க சொன்ன சரி. இதுதான் இது தெரிஞ்சா போதும். தெரிஞ்சா கத்துக்க தெரிஞ்சா பரவாயில்ல. இப்படியே போட்டுமா? இப்படியே போக கூடாது. வேறு எவ்வாறு செல்ல? அண்ணவள் வேடுவனத்தை சார்ந்தவள். நீங்கள் ஒரு வேடுவனாக சென்று ஒரு மானை துரத்துவது போல் சென்று அண்ணவளை திருமணம் முடிக்கணும். வேடுவனாக செல்ல பொருள் சரி, காரணம் சரி. மானே மானே சரியா வருமா? மானே மானேன்னு போனா மாமியால தேடி போன மாதிரி ஆயிரும். வேற எந்த மாதிரி போகணும்? நீங்க அதையும் விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். மான் குட்டியாவது போங்க. நீங்க அதையும் விட மாட்டீங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? இல்ல மச்சான், மாமியால தேடி போறோம், மான் மேல தேடி இந்த மாதிரி பொண்ணு கட்டு போலாம் இல்லையா? இல்ல அதை விட மாட்டீங்க அப்படின்னா அதை தேவை. பொண்ணு கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுவீங்கல்ல. நாங்க பொண்ணு கொடுத்தே ஆகணும். அதாவது அப்படி மாமியால விட மாட்டீங்க. 8 வகை திருமணத்திலிருந்து இது காந்தர்வம். காந்தர்வம் என்ன? கூட்டிட்டு ஓடுறது. கூட்டிட்டு போய் யாரோட சம்மதம் யாருக்கு வேணுங்க? 2 பேர் சம்மதம் இருந்தா பத்தாதா? ஆக அவரோட சம்மதம் மட்டுமே இருந்தால் போதும். ஆக நீங்க சொன்ன மாதிரி மானே எப்படி பண்ணலாம் தெரியுமா? மானே சென்று வேண்டிய விளையாட்டுகளை கானகத்திலே நடத்துகிறேன். முடிவு சுமமாக இருக்க வேண்டும். சென்று வருகிறார்கள். இங்க சுத்தினாலும் ரங்கனை சேமிக்கிற மாதிரி அந்த தேனை விட மாட்டேங்கிறீங்களே. நல்லா இருக்கு. அண்ணவள் வேடுவனத்தை சார்ந்தவள். நீங்கள் வேடுவனாக சென்று திருமணத்தை முடிக்கணும். தங்களோட திருமணத்தில் பாமாலை பாடி பூமாலையோட வருவேன். தேனில் பலவிதம். எப்படி? இப்ப தேனோட தன்மை என்ன தெரியுமா? இப்ப பால் இருக்குன்னு வச்சுங்களேன். பாலுல ஒரு குடத்துல நிறைய பால் இருந்தாலும் அதிலே ஒரு துளி விஷம் விழுந்தாலும் எல்லாமே விஷமா மாறிடும். எல்லாமே விஷமா மாறிடும். விஷமா மாறிடும். ஆனா தேன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தேனில் எவ்வளவு ஒரு பாத்திரத்துல ஏதோ உள்ள தேன் இருந்தாலும் அதிலே ஒரு துளி விஷம் விழுந்தாலும் விழுந்த விஷமும் மற்ற இடங்களுக்கு பரவாது. தேனும் அதோட தன்மை கெட்டு போகாது. ஆனா அந்த தேனோட ஒப்பிடாதீங்க. அந்த தேன் உங்களுக்கு மட்டும்தான் சரியாகும். அபிஷேகமே உங்களுக்கு தானே. தேனே உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிருக்காங்க. அபிஷேகம் என்பது வேறங்க. இல்ல அபிஷேகம் ஆராதனை எல்லாம் உங்களுக்கு தான். ஏன் பஞ்சாமிர்தத்தை தேன் இல்லாமையா இருக்கு? பஞ்சாமிர்தம் 5 விதமான அம்சங்கள் கொண்டது பஞ்சாமிர்தம். அதுல தேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதானே நல்லா இருக்கு. அதனால தானே விட மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் ஊத்தி இல்லங்க கையில வச்சு சாப்பிட நல்லா சாப்பிடுங்க மச்சான். போயிட்டு வாங்க. தெரியும். ஆக வேடனாக சென்று வேண்டிய விளையாட்டுகளை கானகத்தில் நடத்துகிறேன். முடிவு சுமமாக இருக்க. சென்று வருகிறார்கள். ரோஹரா கல்யாணத்துக்கு சேருங்க. பாமாலை பூமாலை பாடி வரேன். போயிட்டு வாங்க. ரோஹரா. அப்பா கல்யாணத்தை முடிக்க என்ன பாடுபட வேண்டிய அடக்கு. எவ்வளவு சேரணும். காலம் மாறி யார் யாருக்கிட்ட அளவு கொடுக்குறோம்? காலம் மாறி போச்சுல சாமி. உங்களை சொல்லி என்ன ஒன்று, என்னைய சொல்லி என்ன ஒன்று. இன்னைக்கு ஒரு பெட்டி கடைக்கு போச்சுன்னா கூட ஒரு பையனுக்கு ஒரு 2 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாதே, இல்லைன்னா 5 ரூபா கமிஷன் கொடுத்தாதே. பெத்த பிள்ளையில ஒரு கடைக்கு போக சொல்றேன். எனக்கு என்ன முதல் வாங்க அப்படின்னு கேட்கிறேன். நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வர, அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். ஏன் நாங்க என்ன வாங்கிக்கிறேன்? பெத்த பிள்ளையில அப்படித்தான் கேட்குது. என்ன சொல்ல கோச்சுக்கிறாங்க. நான் ஒன்று கேட்கவா? இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். கேமரா கூட ஆஃப் பண்ணிருங்கண்ணே. இல்லை அது வாட்டுக்கு ஓட்டிட்டு போகுது. இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. என்ன பெரிய விஷயம்? இந்த புரோக்கர் கமிஷன் எப்படி வாங்குறீங்க சாமி? நீங்க 3 இல்லாதவர் எதுக்கு கோவப்படுறீங்க? நாங்க ஒரு சம்சாயி விவசாயி தெரியலன்னா சொல்லுங்க. எந்த ஒரு பொன் பொருள் மீது ஆசை இல்லாதவனா இந்த புரோக்கர் பார்க்கறது நம்ம கிடையாது சாமி.
ஏய் நீ புரோக்கர் சொல்லுவது தரகர் வேலை பார்க்கறது. தரகுன்னா என்ன? இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் தரகர் உண்டு, புரியுங்களா? நான் பார்த்து ஒரு திருமணத்தை முடிச்சுக்கினா அது தெய்வீக திருமணம், திருக்கல்யாணத்தை நடத்துறது. நீ சொல்ற பத்தி அந்த புரோக்கர் அது உங்களை போல மனிதர்களுக்கு மனிதன் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது. அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அப்படி இல்லைங்க, எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கு பார்த்து சம்மதத்தை ஏற்படுத்தி அந்த குடும்ப வாழ்க்கை நடத்தி வைக்கக்கூடியவர். நீ சொல்லக்கூடிய அந்த தரகர் தெய்வத்தை சார்ந்தவரியா? அப்புறம் நீங்க யாரு? மணப்பாறை சந்தனால ஒரு வியாபாரம் வாங்குறவனும் போண்டியா போயிட்டான், கூட துண்டு ஓடுறான் பாருங்க. அவன் இன்னைக்கு நல்லா இருக்கான், அவன் தான் இப்ப கோடீஸ்வரனா இருக்கான். அவன் மொத்த சாமி மாதிரி சொல்ல வேண்டியதா? நீ என்ன சுத்தி இடையில இல்ல சாமி எல்லாம் சேர்க்குறீங்களே. சாமி கூட வாங்கினா வேணாம், நான் உள்ளூருக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு, அவரை வச்சு பாத்துக்கிறேன். நீங்க போனீங்கன்னா அடுத்து இப்ப எங்கிட்ட அப்புறம் காடுகரையில எங்கிட்டு திருறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. காடுகரையில திருறேன். ஆமா, நீங்க காட்டு வழி சாமி தானே? தேவலோக பாசில நானும் மடப்பட இல்லம்மா, ககனமா இருக்குமா அப்படியே திருறீங்களா? அப்படியே போய் வரக்கூடிய ஆளுத பண்ண வேணா. நான் உனக்கு இந்த ஊர்ல இன்னைக்கு கலவம் முடிச்சிட்டீங்க, இன்னைக்கு நாளைக்கு எந்த ஊர்ல போய் கலவம் செய்றீங்க எங்களுக்கு தெரியாது. எந்த ஊட அமையுதோ அங்க போகக்கூடிய ஆளு நான். வந்தது வந்துட்டீங்க, செஞ்சு விட்டு போயிருங்க. ஒரு திருமணம் பண்ணி செஞ்சு விட்டு போங்க. தம்பியா போயிட்டு தேவையில்லாம பேசுறீங்க சாமி. உனக்கு செய்யறேன், கூடிய சீக்கிரம் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். புரியுது? செஞ்சு விட்டுறாங்க. நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்லிவிட்டேன், உனக்கு செய்யறேன் சொல்லிவிட்டேன். பக்கத்துல கூப்பிட்டு கேட்கிறேன், அப்படிலாம் என்ன கிடையாது. நல்லாரு, வாழ்க்கையில சிறப்பாயிரு. ஏன்னா பல வெட்டியார்களை செஞ்சிருக்கேன். புதிதாக இந்த பகுதிக்கெல்லாம் நீ அறிமுகமாகிட்டு இருக்க. நீ யாருடைய மைந்தன் அப்படின்னு தம்பி ஏற்கனவே சொல்லி மாப்பிள்ள. ஆமா, பெருங்கொண்ட ராஜ நடிகர் விஜயராமா அவருடைய தம்பி மகன். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு வாய் பேசுறான்னு சும்மா இல்லை. இந்த பையன் ஆரம்பத்தில் என்ன வேஷம் போட்டாருன்னா சீதாராமன் என்ற பேர்ல இந்த மாதிரி நார வேஷம் போட்டு வந்தேன். அது செட் ஆகல. திரும்ப ராஜபாட்டு வேஷம் கட்டி வந்தார். மான பிடிச்சி போலாம் உயரம் பத்தல சாமி, ஆள் வாட்ட சாட்டமா இருக்குல்ல, அதுவும் சுத்தப்படல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இது ரெண்டுமே சுத்தப்படலன்னு கரண்டி எடுத்துக்கிட்டு கொத்தனார் வேலைக்கு போயிட்டாப்புல. கொரோனா நேரத்துல வேற வேலை கிடைக்கல, என்ன பண்ண வேலை அங்க கொத்தனார் வேலைக்கு சித்தால வேலை பார்த்தாலும் அன்னைக்கு சம்பாரிச்சாங்க. அப்புறம் 2 வருடம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து அப்படியே பெட்டி வாசிய காரக்குடியில் 1 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ மதுரையில் 2 வருஷமா இருந்து இந்த பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு பேரும் புகழுமா வந்துகிட்டு இருக்கேன். அதோட இருந்துக்க, பேசக்கூடாது. இருக்கட்டும். என்னுடைய ஆசீர்வாதம் கிடையாது, இந்த மக்களுடைய ஆசீர்வாதம், தெய்வத்தோட அருள்வாக்கும் உனக்கு எப்போதும் நிறைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்படியே இருந்துக்கங்க. ஆக இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும், இங்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய பழனியப்பா ஒளிபரிக்க நிலையத்தர அன்புலத்திற்கும், இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கக்கூடிய குமார் அன்புலம் கொண்ட அண்ணா அவர்களின் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொண்டு, ஹலோ எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு.